வணக்கம். இன்றைய செய்திகள். பெரம்பலூர் மாவட்ட மக்களை திமுக தலைமையிலான அரசு வஞ்சித்து விட்டதாக பாட்டாளி மக்கள் கட்சியின் பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி குறிப்பிட்டுள்ளார். திமுக தலைமையிலான அரசு பெரிய திட்டங்களை அறிவித்துவிட்டு அவற்றை செயல்படுத்தாமல் மக்களை ஏமாற்றி வருகிறது. பெரம்பலூர் மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்படும் மக்காசோளம், பருத்தி, சின்ன வெங்காயம் உள்ளிட்டவற்றை சேமித்து வைக்க கிடங்கு வசதிகளை ஏற்படுத்தி தராமல் மதுபானங்களுக்கு மட்டுமே கிடங்குகளை அமைத்துள்ளனர் என்றும், மேலும் சிறப்பு பொருளாதார மண்டலம், மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு தொலைநோக்கு திட்டங்களை அறிவித்துவிட்டு அவற்றை நடைமுறைப்படுத்தாமல் பெரம்பலூர் மாவட்ட மக்களை திமுக அரசு வஞ்சித்து விட்டது என்றும் சௌமியா அன்புமணி கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழகத்திற்கு ஜனவரியில் 2.76 டிஎம்சி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடகத்திற்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 47வது கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழகம், கர்நாடகம், கேரளம் மற்றும் புதுச்சேரி அரசுகளின் பிரதிநிதிகள் காணொலி வாயிலாக கலந்து கொண்டனர். மாநிலங்களின் கருத்துக்களை கேட்ட ஆணையம் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழகத்திற்கு ஜனவரியில் 2.76 டிஎம்சி தண்ணீரை கர்நாடகம் திறந்துவிட வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. பள்ளிகள் திறக்கப்பட்டு விட்டதால் சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்கள் தங்களது பள்ளிகளுக்கு திரும்ப வேண்டும் என அத்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வேண்டுகோள் விடுத்துள்ளார். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கம் சார்பில் சென்னையில் டிசம்பர் 26ஆம் தேதி முதல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அறவழியில் தொடங்கிய இந்த போராட்டம் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்படாததால் ஆட்சியர் அலுவலகம், எழும்பூர், நுங்கம்பாக்கம், பள்ளிக்கல்வி அலுவலகம் என பல்வேறு இடங்களில் மறியல் போராட்டமாக மாறியது. இதையடுத்து அவர்களை போலீசார் கைது செய்து மாலையில் விடுவித்து வந்தனர். இந்நிலையில் திங்கட்கிழமை பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையிலும் ஆசிரியர்கள் போராட்டம் தொடர்ந்தது. அன்றைய தினம் இடைநிலை ஆசிரியர்கள் இயக்க நிர்வாகிகளிடம் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும் ஓரிரு நாட்களில் போராட்டம் முடிவுக்கு வரும் என்றும் இடைநிலை ஆசிரியர் இயக்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் சென்னையில் 12வது நாளாக ஆசிரியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நுங்கம்பாக்கம் பேராசிரியர் அன்பழகன் பள்ளிக்கல்வி வளாகத்தின் அருகில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் கூறுகையில், இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடுகளை களைவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டால் மட்டுமே போராட்டம் கைவிடப்படும் என தெரிவித்தனர். இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சென்னையில் செய்தியாளர்களிடம் கூறுகையில், விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளன. தேர்வு நேரம் நெருங்குவதால் மாணவர்களின் நலன் கருதி ஆசிரியர்கள் தங்களது போராட்டத்தை கைவிட்டு பள்ளிக்கு திரும்ப வேண்டும். தொடர்ந்து தங்களது வழக்கமான கற்றல் கற்பித்தல் பணிகளில் ஈடுபட வேண்டும். பள்ளி நேரம் முடிவடைந்ததும் அவர்கள் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்யலாம். ஆசிரியர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது என்று கூறியுள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு 38,175 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பதில் காங்கிரஸ் கட்சி உறுதியாக உள்ளதாக அக்கட்சியின் மாநில முன்னாள் தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். எல்லா அரசியல் கட்சியும் வளர வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வகிக்க வேண்டும் என விரும்புவது இயல்புதான். இது விவாத பொருள் அல்ல. அதிகமான தொகுதிகள் எதிர்பார்ப்பதாக வைகோவும் கூறுகிறார், இடதுசாரிகளும் கூறுகின்றனர். திருமாவளவன் தொடக்கத்திலேயே தெரிவித்து விட்டார். அதனால் அதிகாரத்தில் பங்கு, அதிக தொகுதிகளை எதிர்பார்ப்பதாக காங்கிரசும் கூறுகிறது. தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் இந்தி கூட்டணியில் இருக்கிறோம். கூட்டணிக்கு தலைமை தாங்கும் ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக வர வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் எங்களுக்கு அதிக இடங்கள் வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என நாங்கள் கேட்பதில் தவறில்லை. அதற்காக இந்த கூட்டணியை விட்டு நாங்கள் போய்விடுவோம் என்கிற மாயையை உருவாக்குகின்றனர். திமுக கூட்டணியை ஆதரிக்கிறோம். தொகுதி விவகாரத்தில் காங்கிரஸ் பேரம் பேச வேண்டியது இல்லை. திமுக சிறப்பான முறையில் ஆட்சி நடத்துகிறது. இது உறுதியான கருத்தாகும். அதே நேரம் ஆட்சி அதிகாரத்தில் காங்கிரசுக்கு பங்கு வேண்டும் என்று பேசியுள்ளார். திமுக ஆட்சியில் 4 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதாகவும் அது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் ஆளுநர் RN ரவியை சந்தித்து எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி புகார் தெரிவித்துள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் திமுக ஆட்சியில் நிகழ்ந்துள்ள ஊழல்கள் குறித்த பட்டியலை ஆளுநரை நேரில் சந்தித்து வழங்கியுள்ளோம்.
அனைத்து ஊழல்களுக்கும் உரிய ஆதாரம் உள்ளதால் முழுமையான விசாரணை மேற்கொள்ள வலியுறுத்தி இருக்கிறோம். கடந்த 56 மாதங்களாக திமுக அரசு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் போன்று செயல்பட்டு கோடிக்கணக்கில் முறைகேடு செய்து மாநிலத்தை மிகப்பெரிய கடன் சுமையில் தள்ளி இருக்கிறது. இதை பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக சுட்டிக்காட்டியுள்ளோம் என்றும் கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.